Hi all cricket squads, warm welcome to all. Rohit Memorial Trophy 30K tournament next first round match யாருன்னு பார்த்தீங்கன்னா 11 backs versus திருமலை சிசி. ரெண்டு டீமுக்கான டாஸ் பேட்டில் வந்து திருமலை சிசி டாஸ் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 11 பேட்ஸ்க்காக ரெண்டு பேட்ஸ் இருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஹரி, நான் ஸ்ட்ரைக்கில் நாகும். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் ஐயப்பன். ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே ஒயிட். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே. இந்த மேட்ச்க்கான ஃபார்மேட் 8 ஓவர் மேட்ச். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் போட்டோம், லைக் ரீபால் வராரு. இந்த பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் லோயராக வந்திருக்கு. டாட். 2 ஃபீல்டர் அவுட் சைட் சர்க்கிள் இருக்காங்க, லாங் ஆன்லையும் லாங் ஆஃப்லையும். இங்கே பால் நம்பர் 2. குட் பால். பேட்ஸ்மேன் கொஞ்சம் டவுன் இறங்கினார், கிரீஸ் டவுன் த கிரீஸ் போனார், நம்மளால் கனெக்ட் பண்ண முடியல. பேக் டு பேக் டாட்ஸ். இது வரைக்கும் 6 பால் போட்டுறதுல 3 வைடு 3 கரெக்ட் பால் வந்திருக்கு. ஃபோர்த் ஒன் டாட். 4 டாட்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். டவுன் த கிரவுண்ட் வந்தார். பால் நல்லா பவுன்ஸ் ஆகி போட்டாங்க. நல்ல டைமிங் இருந்தது, யூஸ் பண்ணி நல்ல ஒரு பிக்கப் ஷாட், ஒரு பவுண்ட்ரி. ஃபர்ஸ்ட் பால் அவர் பேட்டில் ஆடின பால் பவுண்ட்ரியாக வந்திருக்கு. சூப்பரான ஷாட் மூலமாக 11 பேக்ஸ் ஸ்டார்ட் வித் 4 அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர். 11 பேக்ஸ் 7 ஃபார் நோ லாஸ். நெக்ஸ்ட் ஓவருக்காக நியூ பவுலர் தாஸ். ஃபர்ஸ்ட் பால் ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டிருக்காருங்க. நாகு ஸ்ட்ரைக்கில் இருந்தார். இதுக்கு முன்னாடி அவர் மேட்ச் எடுத்திருக்கோம். ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ஃபர்ஸ்ட் ஒன் இவருக்கு. ரெண்டாவது ஒன் பால் நல்ல ஒரு எட்ஜ் இருந்துச்சு, வச்சுருந்தாங்க ஃபீல்டர் ஆஃப் ப்ரொடெக்ஷனுக்கு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். பால் நம்பர் 3 எட்ஜ் கேட்சா. இந்த ஓவரில் ரெண்டாவது எட்ஜ், அதுவும் ஒரு சிங்கிளாக மாறுது. லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர். குட் பால். டவுன் த கிரவுண்ட் லாங் ஆஃபில் ஒரு சிங்கிள். இந்த ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவருக்கு சேர்த்தியாக போட்டிருக்காருன்னு சொல்லலாம். இந்த ஓவர் வெறும் 3 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு தாஸ். 2 ஓவர் முடிவில் 11 பேக் 10 ஃபார் நோ லாஸ். நெக்ஸ்ட் ஓவர் போகிறக்காக பவுலர் வசந்த். பவர் பிளே ஓவரில் 10 நிறுத்தி ஆடி இருக்காங்க. கண்டிப்பாக பவர் பிளேயரை யூட்டிலைஸ் பண்ணலன்னு சொல்லலாம். இங்கே 11 பேக்ஸ். இங்கே தேர்ட் ஓவர் போகிறக்காக வசந்த். அவரோட ஃபர்ஸ்ட் பாலே இங்கே 2 ரன்ஸ். பால் நம்பர் 2 குட் ஷாட். சூப்பரான ஷாட். பவுண்டரி போயிருமா? எஸ். ஃபீல்டர்லாம் சேஸ் பண்ண ஓடியும் கரெக்டாக பிடிக்க முடியல. ஒரு கேப்பை ஃபைன் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் நாகு. பால் நம்பர் 3 குட் ஷாட். லாங் ஆஃபில் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5 குட் ஷாட். எகைன் ஸ்லாட்டில் எல்லா பாலுமே கிரவுண்டோட தான் ஆட விடுறாங்க. சின்ன ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஒரு சிங்கிளோட இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர். அக்ராஸ் ஆஃப்ல ஒரு பவுண்டரி. போலையா? சாரி போலைங்க, சாரிங்க. அங்கே ஒரு கல் தடுத்துருக்கு. பவுண்டரியே போயிடுச்சுன்னு நினச்சேன், மிஸ் ஆகிருக்கு. 2 ரன்ஸ். 3 ஓவர் முடிவில் 11 பேக்ஸ் 20 ரன்னுக்கு நோ லாஸ் ஆடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் பிரகாரம் பவுலர் டாஸ். எகைன் ஃபீல்டிங் மிஸ். பவுண்டரி. லாஸ்ட் பால் பவுண்டரி போகலை. பவுண்டரி போக வேண்டிய பால். இந்த பால் பவுண்டரியே போகாத பால் தான், தடுத்துருக்கலாம். ஆனால் இந்த பால் பவுண்டரியாக மாறி இருக்கு. ஒரு லக்கி பவுண்டரி ஃபார் 11 பேக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் எட்ஜ், கிளியர் எட்ஜ். ரிவர்ஸ் ஷாட்டுக்கு போனார். பால் அழகாப்பட்டு கையிலே வந்திருக்கு. இங்கே விக்கெட் நம்பர் 1 டவுன். தாஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் வெறும் 3 ரனுக்கு போட்டிருந்தாரு. கண்டிப்பாக அது விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். நல்லா போட்டிருக்கிற லைனில் அதுக்கான ஒரு காம்ப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு பவுண்டரி, ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்கிற ஒரு விக்கெட்டும் கிடச்சிருக்கு இந்த இடத்துல. ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸிங்க நியூ பேட்ஸ்மேன் பூபால் ஃபர்ஸ்ட் டவுன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால். சூப்பரான பால், நல்லா ஃபேசி 1 இங்கே டாட். பால் நம்பர் 4 குட் பால். ஒரு ஃபிளிக்கில் ஒரு சிங்கிள் மட்டும் வந்திருக்கு. பால் நம்பர் 5 குட் பால். பாலை நல்லா குத்தி திருப்பினாரு. நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இங்கே தாஸ். பவுலிங்கில் உண்மையாகவே டாப் நாட்சாக பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். நல்லா யோசிச்சு நல்லா லைனில் வைக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். ஒரு ஸ்லோயர் ஃபுல் டாஸ். பேட்ஸ்மேன் குயிக்காக ஸ்விட்ச் ஆனார். ஒரு பவுண்டரியாகவும் மாறி இருக்கு. இந்த ஓவர் 9 ரன் ஓவராக மாதிரி இருக்குங்க. 2 ஓவர் போட்ட தாஸ் 12 ரன் போட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டோட முடிச்சிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் 11 பேக்ஸ் 29 ஃபார் 1. பால் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பாலே லோயர் ஃபுல் டாஸ் பால், ஸ்லோயர் 1. நல்ல டைமிங் வேறு இருந்துச்சு. விஸ்வா போட்ட ஃபர்ஸ்ட் பாலே இங்கே பவுண்டரியாக மாறி இருக்கு. பூபால் ஒரு ஈஸி ஷாட் மூலமாக ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் எங்கேயும் ஸ்லோயர் 1 லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நாகு ஸ்ட்ரைக்கில் இருந்தார்.
லாஸ்ட் பால் சிங்கிள் தொடர்ந்து இந்த பால் லாங் ஆனில் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4. ஹைட் இருக்குது, டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம். எஸ், ட்ராவலும் ஆயிருக்கு. குட் ஷாட். ஒரு ஸ்லோயர் ஒன் ஸ்லாட்டில் போட்ட பால் நல்லா எடுத்தடிச்சிருக்காரு. டீப் மிட் விக்கெட் ரீஜனில் பெரிய 6. Two more to go. In the ball, long and low single. Last ball was 6, 5th over. Good shot. Well pick up shot inga. Maximum. Huge one. இங்கே நாகு பேட்லேருந்து இந்த ஓவர் வெரி எக்ஸ்பென்சிவ் ஓவராக இருங்க. 19 ரன், 2 மேக்ஸிமம், ஒரு பவுண்டரி, 3 சிங்கிள்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவரில் வெறும் 10 ரன் காட்டியிருந்தவங்க அடுத்த 3 ஓவரில் நல்லா எக்ஸலரேட் பண்ணியிருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் 11 பேக்ஸ் 48 for 1. மேட்ச்க்கான 6வது ஓவர் போடுறதுக்காக வசந்த் எடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு 10 ரன் கன்சிட் பண்ணியிருந்தாரு. அவருக்கான 2வது ஓவர். 2 பால் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட். Good ball. Dot. Ball number 2. Good ball again. Back to back dots. Ball number 3. கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க கையிலேயே மாட்டியிருக்கு. எஸ், 2 பால் டாட்டை போட்டு 3வது பால் அந்த ப்ரெஷர்னால அவரோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க. ஒரு ஸ்லோயர் பவுன்சர், ஃபீல்டர் கரெக்டாக வச்சுருந்தாங்க, வச்சு எடுத்தாங்கன்னே சொல்லலாம். பூபால் ஒரு நல்ல இன்னிங்ஸ். 9 பாலில் 13 ரன், ஒரு பவுண்டரி, ஒரு மேக்ஸிமம் ஆடி இருந்தார். விக்கெட் நம்பர் 2 டவுன். ஆஃப்டர் விக்கெட் லாஸிங் நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த். Good ball. First ball reverse attempt. பெரிய attempt. ஆனால் மிஸ் ஆகிருக்கு. டாட். Ball number 5. ஃபுல் டாஸ் டெலிவரி தான். ப்ராப்பராக கனெக்ட் பண்ண முடியல. இங்கே ஒரு சிங்கிளாக மட்டுமே மாறி இருக்கு. லாஸ்ட் பால் ஆஃப் த 6th ஓவர். அகைன் டவுன் த கிரீஸ். ஆனால் பாலை பிக் பண்ண முடியலை. இந்த ஓவர் வெறும் ஒரே ரன் ஓவர். மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாக சூப்பராக டெலிவரி பண்ணியிருக்காரு வசந்த். அவரோட ஃபஸ்ட்டு ஓவரை 10 ரனுக்கு போட்டிருந்தாலும் இந்த ஓவர் வெறும் ஒரே ரனில் பிடிச்சிருக்காரு. ஒரு நல்ல கம்பேக் டீமுக்கே டோட்டலாக சொல்லலாம் திருமலை சி சைடில். அட் த எண்ட் ஆஃப் த 6th ஓவர் 11 பேக்ஸ் 49 for 2. மேட்சுக்கான 7th ஓவர் போகிற பவுலர் ஐயப்பன் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. பால் இஸ் இன் தி ஏர். ஃபீல்டர் வராங்கன்றத பால் குட் டேக்கன். இங்கே அரவிந்த் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணுற ஒரு நல்ல பேட்ஸ்மேன். அவரால் இந்த மேட்ச்சில் அவங்க டீமுக்கு அசிஸ்ட் பண்ண முடியல. இங்கே விக்கெட் நம்பர் 3 டவுன். லாஸ்ட் பால் வைடு போட்டார். அந்த வைடோட டீம் ஸ்கோர் 50 வந்திருக்கு. பால் நம்பர் 2. சூப்பரான பாலுங்க. பால் நல்லா குத்தி திரும்பிச்சுன்னு சொல்லலாம். நல்லா டீவியேஷன் இருந்துச்சு பாலில். நல்லா ஃபேஸ் அண்ட் பவுன்ஸ். பால் நம்பர் 3. ஐயோ, க்ளோஸ் டு தி ஸ்டெம்ஸ். ஒரு இன்சைட் எட்ஜ். இங்கே ஐயப்பன் அவரோட ஸ்கில்லை காமிச்சிட்டு இருக்காரு. பவுலிங்கில் தரமாக பண்ணுறாங்க. பால் நம்பர் 4. ஆள் இல்லாத ஏரியாவில் போயிட்டு இருக்கு. நோ மேன்ஸ் லைனில் பிச்சாக இருக்கு. காற்றுல இருந்த பால் 3 ஃபீல்டரும் போய் பாலை 4 போகலாம் தடுத்துருக்காங்க. இருந்தாலுமே 3 ரன்ஸ். 4வது ரன்னும் அவுட்டாக இருக்குமா? எஸ், 3 ரன்னோட ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். 4வது ரன் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு இன்னொரு விக்கெட்டை. இந்த பால் 3 ரன் ப்ளஸ் விக்கெட் ஆட் ஆகும். இந்த விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் ராம். குட் பால். எந்த பேட்ஸ்மேன் வந்தாலும் என்னோட லைனை மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக டெலிவரி பண்ணுறாரு ஐயப்பன். அவரோட ஃபஸ்ட்டு ஓவரை விட இந்த ஓவர் ரொம்பவே இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காரு பவுலர் ஐயப்பன் திருமலை சிசிக்காக. இந்த ஓவரும் வெறும் ஒரே ரன் தான். லாஸ்ட் 2 ஓவருமே ஒவ்வொரு ரன்னுக்கு போட்டிருக்காங்க. 5 ஓவரில் 45 ரன் இருந்தாங்க. அடுத்த 3 ஓவரில் வெறும் 8 ரன் மட்டுமே ஆடி இருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த 7th ஓவர் 11 பேக்ஸ் 53 for 4. இந்த மேட்ச்க்கான லாஸ்ட் ஓவர் போகிறக்காக பவுலர் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர். குட் ஷாட். ஃபீல்டர் இன்னர் சர்க்கிள் பாயிண்ட் தலைக்கு மேலே தூக்கி அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக பவுண்டரி கிராஸ் பண்ணிடும். ஒரு பெரிய கேப் இருந்துச்சு, அதை பிக் பண்ணியிருக்காரு நாகு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரைக் கிடைக்குது அவருக்கு. ஓப்பனிங் வந்தவர். பால் நம்பர் 2 கிராஸ் ஏறிட்டாரு. விக்கெட் கொடுத்துருக்காங்க. பேட்டில் பட்டு நல்லா லோயராக வந்துச்சு. கீப்பர் நல்லா எஃபர்ட் எடுத்திருக்காரு. நல்லா அண்டர் த நீ இருந்துச்சு. நல்ல கேட்ச். நாகு 26 ரன் ஆடி இருந்தார் 15 பாலில். 3 பவுண்டரி, ஒரு சிக்ஸர். அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. விக்கெட் நம்பர் 5 டவுன். அடுத்த அரவிந்த், 3வது அரவிந்த் இந்த டீமில் நம்ம பார்த்துட்ருக்கோம். கடைசி 4 பால். அதில் இவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் பாலே பவுண்டரி போயிருக்கு கம்ஃபர்டபுளாக. எஸ், ஃபஸ்ட் பாலே நல்ல ஒரு ஸ்லோயர் ஒன். நல்ல டைமிங் இருந்துச்சு. ஈஸியாக ஒரு ஃபைனலுக்குள்ள ஒரு பவுண்டரி வந்திருக்கு. ஃபஸ்ட் பால் ஒயிட் போட்டு ஹென்ரி. பால்
ஸ்லோயர் 1. ஃபீல்டர் இருக்காரு, கரெக்டாக கையிலேயே போயிருங்க. எஸ், இங்கே விக்கெட் டவுன். இந்த ஓவரில் வர 2வது விக்கெட். இங்கே அரவிந்த் வந்தார், 3 பால் ஃபேஸ் பண்ணி ஒரு பவுண்டரி அடிச்சு இங்கே அவரோட விக்கெட்டும் போகுது. எல்லாம் பெரிய ரன்ஸ்க்காக லாஸ்ட் ஓவர் அப்படிங்கிறனால எக்ஸலரேட் பண்ணுறாங்க. அதனால் விக்கெட்டும் தொடர்ந்து போயிட்டுருக்கு. நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க திருமலை சிசி. லாஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ். நியூ பேட்ஸ்மேன் அருண். குட் ஷாட். டீப் எக்ஸ்ட்ரா கவரில் பால் போயிட்டுருக்கு. 2 ரன் 3 ரனுக்காக அழுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லைங்க, 2 ரன்ஸோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பால் 2 ரன். இந்த ஓவர் 2 பவுண்டரி, ஒரு 2, ஒரு வைடுன்னு சொல்லி 11 ரன். அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 11 பேக் 64 ஃபார் 6 ஆடிருக்காங்க. 65 ரன்ஸ் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க திருமலை சிசிக்கு. ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். கிரேட் டு பி பேக். இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் 65 ரன் டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்காக 2 பேட்டர்ஸ் ஃபீல்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் கருணா, நான் ஸ்ட்ரைக்கில் திலீப். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் விஷ்ணு. பவர் பிளே அவரோட ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். இங்கே டாட். 65 ரன்னுங்கிறது அச்சீவபிள் டார்கெட் தான். பார்க்கலாம் எந்த அளவுக்கு பவுலிங்லலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போடணும். அது கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அவன் பக்கம் போகும். பேட்டிங்கில் பவர் பிளேயில் யூட்டிலைஸ் பண்ணணும். பவர் பிளேயில் எத்தனை ரன்ஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்க்கலாம். 2 ஃபீல்டர் மட்டும்தான் அவுட் சைட் த சர்க்கிள். பால் நம்பர் 2. எகைன் ஃபீல்டர். பால் கொஞ்சம் அவே போனாலுமே பிடிச்சிட்டாரு. இங்கே டாட். பேக் டு பேக் டாட்ஸ். பால் நம்பர் 3. ஸ்லோயர் 1. லாயர் ஃபுல் டாஸ். அங்கே ஃபீல்டர் வச்சுருக்காங்க. டீப் இன் விக்கெட்டில் ஒரு சிங்கிள். நான் ஸ்ட்ரைக்கில் இந்த பேட்ஸ்மேன் திலீப் இப்போ ஸ்ட்ரைக்கிங் எனக்கு வந்திருக்காரு. நம்பர் 4. ஃபர்ஸ்ட் பாலே ஸ்லாட்டில் கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. பால் ஏரில் இருக்குது. ரிவர்ஸ் நோக்கி ஓடிட்டு இருக்காரு ஃபீல்டர். நல்ல ஜட்ஜ்மெண்ட், நல்ல கேட்ச்னு சொல்லலாம். பாலை கடைசி வரைக்கும் பார்த்து அந்த கேட்ச் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக ரிஸ்கான கேட்ச் தான். பின்னாடி பேக்லேயே ஓடி எடுத்திருந்தாரு. 2 to 3 மீட்டர்ஸ் கவர் பண்ணார்னு சொல்லலாம். இவங்க விக்கெட் நம்பர் 1 டவுன். திலீப் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பெரிய ஷாட்டுக்கு போய் அவரோட விக்கெட்டை விட்டுருக்காரு. ஏர்லி விக்கெட்ஸ் கண்டிப்பாக தேவை, அதை எடுத்திருக்காங்க. ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் டவுன் ஐயப்பன் வந்திருக்காரு. பவுலிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஐயப்பன். பேட்டிங்லேயே பண்ணுவாரான்னு பார்க்கலாம். இங்கே பால் நம்பர் 5. ஃபர்ஸ்ட் பாலே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லாயர் ஃபுல் டாஸ் பாலை ரிவர்ஸ் ஷாட் போய் பவுண்டரியாக மாற்றிருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் இங்கே பவுண்டரி. ஒரு சில விக்கெட்டே போனாலும் அவர் அதை கேர் பண்ணிக்காமல் பவுண்டரி ஆடி இருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பவர் பிளே. குட் பால். மிட் விக்கெட்டில் ஒரு சிங்கிள். முதல் ஓவர் முடிவில் திருமலை சிசி 6 ஃபார் 1 ஆடிருக்காங்க. திருமலை சிசி சேலம் டீம். சேலம்லேருந்து விஜய் ரோஹித் மெமோரியல் டிராஃபியில் ஆடுறதுக்காக வந்திருக்காங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி ஆடிட்டு இருக்கிறதுக்கு. செகண்ட் பவர் பிளே வர போகிறதுக்காக 11 பேக்ஸ்லேருந்து பவுலர் கோவிந்த் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்பின் பவுலர் பவுலிங் வெல் பால். பால் நல்லா குத்தி திரும்பிச்சுங்க. இன்னும் நல்லா போடுறாரு கோவிந்த். ஃபர்ஸ்ட் பாலே தெரியுது. நல்லா இம்ப்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டாட். பால் நம்பர் 2. எகைன் குத்தி திருப்பினாரு. ஆனால் இந்த மாதிரி நல்லா திரும்புகிற பாலை ரிவர்ஸ் ஷாட்டில் மட்டுமே கனெக்ட் பண்ண முடியும். அதுவும் நல்லா கனெக்ட் பண்ண முடியும். ஃபீல்டர் இன்னர் சர்க்கிள். இன்னொரு பவுண்டரி ரிவர்ஸ் ஷாட் மூலமாக ஐயப்பன் பேட்லேருந்து வருது. நம்பர் 5. இந்த பாலும் சர்க்கிள்குள்ளேயே தான். இங்கே ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் பவர் பிளே. குட் ஷாட். எல்லா ஃபீல்டருமே இன்னர் சர்க்கிள். 4 ஃபீல்டர் ஆஃப்ல வச்சுருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் தாண்டி தூக்கி அடிச்சிருக்காரு. பவுண்டரியாகவும் மாறி இருக்கு. குட் ஷாட். ஒரு நல்ல கேப்பை ஃபைன் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் கருணா. அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் திருமலை சிசி 15 ஃபார் 1. 2 ஓவர் பவர் பிளேயில் 10 ரனுக்கு ஆடி இருந்தாங்க 11 பேக்ஸ். இவங்க 15 ரன் ஆடி இருக்காங்க. ஓவருக்கு 7 ரன். இப்போ நார்மல் ஃபீல்டிங்லாம் வந்து நார்மல் பொசிஷன் போயிட்டாங்க. இன்னும் 36 பால் 50 ரனுக்கு ஆடணும். ஸ்ட்ரைக்கில் ஐயப்பன். தேர்ட் ஓவர் போகிறதுக்காக பவுலர் விஷ்ணு அந்த ஸ்பெல் அப்படியே கன்டினியூ பண்ணுறாங்க. ஒரு ஓவர் போட்டு 6 ரன் மட்டுமே வெடி கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன். வெல் பிளேட். ஃபீல்டர் நல்லா குயிக்காக இருக்காரு. இங்கே ஒரு டாட். பால் நம்பர் 2. கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லைங்க. ஃபீல்டரை தாண்டி விழுந்திருக்கு நோ மேன்ஸ் லேண்டில். இங்கே 2 ரன்ஸ்க்கான அட்டெம்ப்ட். குட் ரன்னிங். நல்லா இனிஷியேட் பண்ணியிருக்காரு. 2 ரன்ஸ். பால் நம்பர் 3. குட் ஷாட். வெல் பிளேடு. கவர் ஸ்லோ சிங்கிள். பால் நம்பர் 4. வெல் பிளேட். ஷாட்டில் நல்ல ஒரு பர்ஃபெக்ஷன் இருந்துச்சு. மிட் விக்கெட்டில் இன்னொரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர். கேட்சா இல்லைங்க. இங்கே ஒரு சிங்கிள். இந்த ஓவரில் 3 சிங்கிள் ஒரு டபுள்னு சொல்லி 5 ரனுக்கு போட்டிருக்காரு. நல்ல ஓவர். அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் திருமலை சிசி 20 ஃபார் 1. மேட்சுக்கான 4வது போகிறதுக்காக பவுலர் நாகு வந்திருக்காரு. நல்ல பவுலர். விக்கெட் டேக்கிங் பவுலர்னு சொல்லலாம். நம்ம டோர்னமெண்ட் பார்த்துருக்கோம். நல்லா பண்ணியிருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன். இங்கே உள்ள ஃபுல்லர் லென்த் அவுட் சைட் ஆஃபில் போட்ட பாலை ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காங்க ஆஃபில். பால் நம்பர் 2.
குட் ஷாட். ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து, ஒரு சிங்கிள் மட்டும்தான். பால் நம்பர் 3. ஸ்லோயர் வேரியேஷன், நல்லா மிக்ஸ்டு டெலிவரிஸ் போடக்கூடிய பவுலர். நல்லா ஸ்லோயர் 1, ஃபாஸ்ட் 1, நல்லா பவுன்ஸ், நல்லா வேரியேஷன்ஸ் காமிப்பார். இந்த பாலும் ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் வெயிட் பண்ணுறேன். பால் லாயர் ஃபுல் டாஸ், கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். அடிச்சவனும் தெரிஞ்சு புல்லட் மாதிரி தெரிச்சுட்டு போயிட்டு இருக்கு. விக்கெட் புல்லட் மாதிரி தெரிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இங்கே பவுண்டரிங்க, இங்கே மிட் விக்கெட்டில் சூப்பரான ஷாட். லாயர் ஃபுல் டாஸ் பால், அதை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாரு. கருணா பவுண்டரியா. ஃபர்ஸ்ட் பால் வெயிட் போட்டு செகண்டரி பால். குட் ஷாட். மட்டார்னு ஒரு அடி, ஆனால் கையில் மாட்டிருக்கு. லாங் ஆனில் 6 லைனில் நின்று இருந்தார் அந்த ஃபீல்டர். எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் விக்கெட் எடுத்திருக்காங்க. கருணா நல்ல இன்னிங்ஸ், 2 பவுண்டரி, நல்ல பவுண்டரிஸ் ஆனார். அவரோட விக்கெட் இங்கே எடுத்திருக்காங்க. விக்கெட் நம்பர் 2 டவுன். விக்கெட்டில் சீனியர் பேட்ஸ்மேன் டாஸ். ஃபர்ஸ்ட் பால் ஏரில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் அங்கே இருக்கார் அரவிந்த். எந்த மிஸ்டேக்காக அவரும் பண்ணலை. 2வது விக்கெட், பேக் டு பேக் விக்கெட்ஸ். இங்கே நாகு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி விக்கெட்டுக்கு எடுத்திருக்காரு. 2 விக்கெட்டை பிடிச்சிருக்காரு இந்த ஓவரில். அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் திருமலை சிசி 29 for 2. மேட்சுக்கான 5வது போகிறக்காக பவுலர் ராம் வந்திருந்தார். அவரோட ஃபர்ஸ்ட் பால் இங்கே வைடு. 24-35 ஆடணும். ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஷக்கான அட்டெம்ப்ட், லாயல் ஃபுல் டாஸ் தான், ஆனால் மிஸ் பண்ணியிருக்காரு கம்ப்ளீட்டாக இங்கே பேட்ஸ்மேன். பால் நம்பர் 2. ஐயோ, குயிக் ரன்னிங், ஒரு சிங்கிள். இந்த விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் சாரோ திருமலை சிசிக்காக. ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். எட்ஜ், சூப்பர்பான பால். நியூ பேட்ஸ்மேன்ஸ் 2 பேருமே கடைசி 2 விக்கெட், ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டை விட்டுருக்காங்க. இங்கே விக்கெட் நம்பர் 4 டவுன். நல்லா வந்து விக்கெட்ஸை எடுத்து டீம் மேலே, ஆப்போசிட் டீம் மேலே ப்ரெஷரை போட்டிருக்காங்க. 11 பேக்ஸ். அனதர் நியூ பேட்ஸ்மேன் திருமலை சிசிக்காக விஸ்வா. ராமோட நெக்ஸ்ட் ஒன். ஐயோ, குட் பால் இன்டு த பாடி. இங்கே விக்கெட்டுக்கான அப்பீல், நாட் அவுட் கால் வந்திருக்கு. இங்கே நல்லா அந்த விக்கெட் டேக்கிங் நல்ல கான்ஃபிடன்ஸை கொடுத்துருக்கு பவுலருக்கு. நல்லா ஃபம்பிளாக வைக்கிறாங்க பேட்ஸ்மேன்ஸை. டாட். பால் நம்பர் 5. குட் ஷாட், ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. கேட்சா, ஃபீல்டர் வராரு. ஐயோ, மிஸ் பண்ணியிருக்காருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கேட்ச் எடுத்திருந்தாரு. இந்த கேட்ச் அவரால் எடுக்க முடியல. ஒரு வாய்ப்பும் கிடச்சிருக்கு நியூ பேட்ஸ்மேனுக்கு. அது போக ஒரு சிங்கிளாகவும் மாறி இருக்கு. 5 ஓவர் முடிவில் திருமலை சிசி 32 ரன்னுக்கு 4 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வர 18 பாலுக்கு 33 காடணும். கண்டிப்பாக பவுலிங்கில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் மோகன் வந்திருக்காரு. கண்டிப்பாக ஒரு டாஸ்க் இருக்குன்னே சொல்லலாம். ஓவர்ஸ்க்கு 2 பெரிய ஷாட் கண்டிப்பாக அவங்க கிளியர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க திருமலை சிசி. பால் நம்பர் 1. கேட்சா, எஸ். இன்னொன்று ஏரில் போகுது. ஃபீல்டர் வந்துட்டாரு. எஸ். இது வரைக்கும் வந்து 4 கேட்சில் ஒரே கேட்ச் மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா கேட்சுமே பர்ஃபெக்டாக எடுத்திருக்காங்க. விஸ்வாவும் இங்கே அவரோட விக்கெட்டை விடுறாரு. 32 ரனில் 5வது விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க திருமலை சிசி. ஆஃப்டர் விக்கெட் லாஸிங் நியூ பேட்ஸ்மேன் வினோபா. குட் ஷாட். ஐயோ, நல்ல ஷாட், நல்ல பவர் ஜென்ரேட் பண்ணார். இருந்தாலுமே 1 பவுன்ஸில் மட்டுமே ஃபீல்டர் கையில் போயிருக்கு. லாங் ஆனில் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 3. ஒரு ஃப்ளிக், லாயர் ஃபுல் டாஸ் டெலிவரி. 2வது டாஸ் பால் இந்த ஓவரில். 2 டாஸுமே பெரிய ஷாட்டாக கன்வெர்ட் பண்ண முடியல. கிரவுண்டடாக தான் போயிருக்கு. 2 சிங்கிள். பால் நம்பர் 5. ஷாட். இங்கே அகைன் ஒரு சிங்கிள் வினோபா. இந்தோட லாஸ்ட் பால் கண்டிப்பாக ஒரு பெரிய ஷாட்டுக்கான எதிர்பார்ப்பு இருக்கும். கிளியர் பண்ண வரான்னு பார்க்கலாம். குட் பால், எக்ஸ்ட்ராடினரி பால். இந்த ஓவர் வெறும் 3 ரன் தான் இந்த ப்ரெஷர் டைமில் போட்டிருக்காரு மோகன். 11 பேக்ஸ், பேக் அகைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மேட்ச்குள்ளே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏர்லியிலேருந்து. அட் த எண்ட் ஆஃப் த 6th ஓவர் திருமலை சிசி 35 for 5. அடுத்த 12 பாலில் 30 ரன் ஆடணும் திருமலை சிசி சேலம் டீம். 15 ரன் ஆடணும். வினோபா ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஓவர் போடுறதுக்காக பவுலர் ராம் வந்திருக்காரு. அவர் ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டிருந்தாரு. 3 ரன் மட்டுமே கொடுத்து விக்கெட் எடுத்திருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன். குட் பால், நல்ல லைனுங்க. இன்சைட் த ஒயிட் லைன். இங்கே பீட்டன். பால் நம்பர் 2. குட் ஷாட். வெளியே வா. எஸ், வெளியே போயிருக்குங்க. பட்டவனும் தெரிஞ்சிச்சு. ஷாட்டில் நல்ல பவர் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காரு ஆமாம் வச்சு. சூப்பரான ஒரு ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். ஒரு மேட்ச் நீடட் 6ன்னு சொல்லலாம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஷாட் மூலமாக அவங்களுக்கு ரன் வருது. நெக்ஸ்ட் ஒன். ஐயோ, லோயரா வந்திருக்கு. கீப்பர் மிஸ் பண்ண அந்த பால். பைஸில் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4.
அடிச்சிருக்காரு. இந்த பால் கண்டிப்பா பவுண்டரி போயிருமா? கீப்பரும் சேஸ் பண்றாரு. பவுண்டரி. இந்த ஓவர் எக்ஸலரேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ராம் போட்டார் 3 ரனுக்கு போட்டிருந்தார். ஆனால் இந்த ஓவர் அவருக்கு எகென்ஸ்டாக மாறி இருக்கு. ஃபஸ்ட்டு 4 பாலில் மட்டும் 11 ரன் இது வரைக்கும் வந்தாச்சு. அவங்க ப்ரெஷர் அப்படியே ரிலீஃப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். பவுலர் மேலே இப்போ ப்ரெஷர். லாஸ்ட் பால் ஆஃப் த 7th ஓவர். ஒரு பெரிய ஷாட்டுக்கான எதிர்பார்ப்பு இருக்குது. கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. பவுலரே எடுத்துருவாரா? ராம் பிக் பண்ணுற 2வது விக்கெட். எஸ், 19 விக்கெட்டோட முடிச்சிருக்காரு ராம். இந்த ஓவர் 11 ரனுக்கு போட்டிருந்தாலும் விக்கெட்டோட முடிச்சிருக்காரு. அடுத்த 6 பாலில் 19 ரனுக்கு ஆகணும். ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் இருக்குன்னே சொல்லலாம் பேட்டிங் டீம் சைடில். இங்கே ஸ்ட்ரைக்கில் வினோபா இருப்பார். அவர் ஆல்ரெடி லாஸ்ட் ஓவர் ஒரு 6 ரன் கிளியர் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட அந்த எபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ஷாட் கனெக்ட் பண்ணுறாரு. பார்க்கலாம் அடுத்த ஓவர் என்ன நடக்க போகுதுன்னு. மேட்ச் டிசைடிங் ஓவர். 6 பாலில் 19 ரன்னும் ஓவர் போகிறதுக்காக பாலர் மோகனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் வினோபா. அவரோட ஒரு பெரிய மேக்ஸிமம் கிளியர் பண்ண பிளேயர். ஃபர்ஸ்ட் ஒன்று லோயர் ஃபீல்ட் டாஸ் பால். 2 ரனுக்கான கால் இருக்குது. அடித்த ஒன்று போடுறாங்களா? நான் சைக்கிள் ரன் அவுட்னு நினைக்கிறேங்க. எஸ், ஒரு 2 ஸ்டெப்புக்கு முன்னாடி ஒரு ரன் அவுட் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாலில் விக்கெட் ப்ளஸ் 1 ஆட் ஆகும். இன்னும் 5-18. நெக்ஸ்ட் ஒன் ஷாட். நல்ல ஷாட், பெரிய ஷாட். இங்கே டீப் எக்ஸ்ட்ரா கவரேஜ் ஒரு பவுண்டரி. வினோபா அவர் இருந்தால் கண்டிப்பாக இந்த மேட்ச் அலைவாக இருக்கும் அப்படின்னு தெரியும். ஏன்னா அவர் ஷாட் அடிக்கிற பவரில் தெரியுது. நல்லா பிளேஸ்மெண்ட்டாக ஆடுறாரு. இங்கே ஒரு பவுண்டரி. அடுத்த 4 பாலுக்கு 10 ரன். சார் 4 பாலுக்கு 14. இதுவும் ஸ்ட்ரைட் ஆன் தி கிரவுண்ட். 2வது ரனுக்காக அழுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே நாகு ஃபீல்டர். நான் ஸ்ட்ரைக் 2க்கு த்ரோ வந்திருக்கு. ட்விஸ்ட்டுக்கு இருக்கா? விக்கெட்டுங்க. இங்கே ஃபார்மில் இந்த பேட்ஸ்மேன் நாகு நல்ல த்ரோ கரெக்டாக பார்த்தாரு. எந்த பேட்ஸ்மேன் அங்கேயும் உங்களுக்கு டேஞ்சராக இருக்காங்களோ பவுலிங் சைடுக்கு, அவரோட விக்கெட்டுக்காகவே கரெக்டாக ஸ்ட்ரைக் 2க்கு த்ரோ வீசி அவரோட விக்கெட்டையும் கரெக்டாக யோசித்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு யூனிட் ஒர்க் ஃப்ரம் 11 பேக்ஸ். ஆஃப்டர் விக்கெட் லாஸிங் நியூ பேட்ஸ்மேன் வசந்த். இன்னும் 3க்கு 13 ஆடணும். 2 பெரிய ஷாட் கிளியர் பண்ணால் மேட்ச் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். பார்க்கலாம் மோகன் என்ன பண்ண போகிறார் நியூ பேட்ஸ்மேனுக்கு எகென்ஸ்டாக. குட் பால், டாட். லாஸ்ட் பால் இந்த எட்ஜினால் ஒரு ரன் மட்டுமே போயிருந்துச்சு. அடுத்த 1 பாலுக்கு 11. எகைன் இந்த பால் நோ மேட்ச் தான் விழுகும். இந்த மேட்ச் ஒரு 10 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க 11 பேக்ஸ். உண்மையாகவே வந்து ஓவருக்கு நல்ல பவுலிங் நல்லா போட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா 65 ரன்னுங்கிறது ஒரு அச்சீவபிள் டார்கெட் தான். இருந்தாலுமே பவுலிங்கில் நல்ல ஓவர்ஸ் போட்டு விக்கெட்ஸ் ஏர்லேயே எடுத்து ஆப்போசிட் டீமில் ப்ரெஷர் போட்டு இந்த வின் பண்ணியிருக்காங்க. 2 டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக வாழ்த்துக்கள். ஸ்பெஷல் மென்ஷன் சேலம் டீம். அவங்க இவ்வளோ தூரம் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள்.